இது என்னன்னு தெரியுதா? இது ஒரு மூலிகை செடி. எருக்கஞ்செடி, எருக்கு, கேலட்ராபிஸ், ஆக் பிளான்ட்னு நிறைய பேர் இருக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. சின்ன வயசில் 90s கிட்ஸ் எல்லாம் இந்த செடியோட மொட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்து பாஸாக ஃபெயிலான்னு கேட்டு விளையாடிருக்கீங்களா? மொட்டு சத்தத்தோடு உடஞ்சிச்சுன்னா பாஸ், சத்தம் இல்லாமல் உடஞ்சிதுன்னா ஃபெயில்னு சொல்லி அழுத ஞாபகம் உங்களில் யாருக்காவது இருக்கா? இதில் நீல எருக்கன், வெள்ளை எருக்கன்னு 2 வகைகள் இருக்குது. எருக்கஞ்செடி கடும் வறட்சியிலையும் வளரும் தன்மை கொண்டது. ஆதி மனிதன் எருக்கம் நாரை கயிறாக பயன்படுத்தி இருக்காங்க. எருக்கம் நார் உறுதியாக இருக்கிறதால வில்லின் நாண், மீன் வலை, முறுக்கு நூல் இதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. பஞ்சு தலையணை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எருக்கம் காயில் உள்ள பஞ்சு தலையணைக்காக யூஸ் பண்ணாங்க. எருக்கஞ்செடியில் உள்ள முற்றிய காய்கள் வெடித்து அதில் உள்ள பஞ்சுகள் அங்கங்கே சிதறி மண்ணில் புதஞ்சு அதிலிருந்து வேறு செடி முளைக்குது. யாருடைய உதவியும் இல்லாமல் தன் இனத்தை தானே வளர்த்துக்குது எருக்கஞ்செடி. கர்ப்பிணி பெண்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. எருக்கஞ்செடியின் பால் ரொம்ப விஷமானது. அதனால அதை கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது, கண்ணில் படக்கூடாது. நீங்கள் எருக்கம் பூவை ப்ரெஸ் பண்ணி பாஸா ஃபெயிலான்னு பார்த்துருக்கீங்களா?